Hi, welcome to Click and Learn. இந்த வீடியோல எக்ஸல்ல வர எரர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸல்ல எந்தெந்த எரர்லாம் ரிப்பீட்டடா வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல் எரர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிளோட ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேர்டு வந்து என்ன எரர் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இப்போ ஹேஷ் நேம் எரர் இல்லை ஹேஷ் வேல்யூ எரர் இந்த மாதிரி என்ன எரர் அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு செல் ஃபுல்லாகவே ஹேஷ் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு செல்லில் ஒரு வேல்யூ வந்து டைப் பண்ணியிருப்பீங்க. டைப் பண்ணியிருக்க வேல்யூக்கு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்கே பாருங்கள், தேர்ட் செல்லும் ஃபோர்த் செல்லும் பாருங்கள் ஃபுல்லாக ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கானதை நீங்கள் காலம் வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எரர் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபோர்த் செல் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் தேர்ட் செல்லும் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட காலம் வித்து வந்து அதுக்கு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். வேறு எங்கே இந்த எரர் வரும் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவாக ஒரு டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் வரும். இப்போ பாருங்கள் -31-03-2019 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட் கொடுக்குறேன். கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேஷ் எரர் வந்து வருது. இது எப்போ வரும் அப்படின்னா உங்களோட செல் வந்து டேட் ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எரர் வரும். டேட் ஃபார்மேட்டில் இருந்து ஒரு நெகட்டிவ் டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் வரும். இதுவே ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இதை ஒரு ஃபார்முலா மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். பட் அது எரர் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆன்சராக அது ஒரு வேல்யூவை வந்து கொடுக்கும். ஸோ ஹேஷ் எரர் வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா வரும், இல்லைனா நெகட்டிவ் டேட்ஸாக இருந்தால் வரும். நெக்ஸ்ட்டு ஹேஷ் நேம் எரர். ஹேஷ் நேம் எரர் எங்கே வரும் அப்படின்னா உங்களோட ஃபங்க்ஷன் நேம்லையோ இல்லை ரேஞ்ச் நேம்லையோ நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹேஷ் நேம் எரர் வரும். இப்போ பாருங்கள், நான் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு மிஸ்டேக்காக தான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு 2 செல்லை செலக்ட் பண்ணி இப்போ நான் சம் பண்ணுறேன். கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேஷ் நேம் எரர் வருது. இப்போ ரேஞ்ச் நேம் வச்சு செக் பண்ணலாம். இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் ஆல்ரெடி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சம் பண்ண போகிறோம். சம் கொடுத்துட்டு தமிழ் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க, உங்களுக்கு ஹேஷ் நேம் எரர் வரும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹேஷ் நேம் எரர் வரும். அதை வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வேறு எங்கே இந்த எரர் வரும் அப்படின்னா ஏதாவது ஃபார்முலாஸில் டபுள் கோட்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் வரும். இப்போ பாருங்கள், இந்த கிளிக் அண்ட் லேர்ன் அப்படிங்கிறதுல எண்ணுக்கு பதிலாக நான் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த E4 செல்லில் 7th பொசிஷன்லேருந்து 1 கேரக்டர் நான் ரீப்ளேஸ் பண்ணும். என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணணும்னா அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணணும். நார்மலாக ஃபார்முலாஸ்குள்ளே டெக்ஸ்ட் கொடுத்தா கண்டிப்பாக டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே அண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஸோ கொடுக்காம நான் என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஹேஷ் நேம் எரர் வருது. இதை வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை டபுள் கோட்ஸ் கொடுக்காமல் இருந்தாலோ உங்களுக்கு ஹேஷ் நேம் எரர் அப்படிங்கிறது வருது. நெக்ஸ்ட் ஒன்று ஹேஷ் வேல்யூ எரர். ஹேஷ் வேல்யூ எரர் எங்கே வரும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அது எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்புட்டை நம்ம கொடுக்காமல் இருக்கும்போது ஹேஷ் வேல்யூ எரர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்புட் என்னவாக இருக்கும்னா நம்பர்ஸாக தான் இருக்கணும். 2 நம்பர்ஸாக தான் நம்ம சம் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ஹேஷ் வேல்யூ எரர் வரும். இப்போ பாருங்கள், 23 அந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ இருக்குது, அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தா இங்கே பாருங்கள் ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிற எரர் வரும். எப்பயுமே அது என்ன இன்புட்டை வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதே ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்தா தான் கரெக்டாக வரும். அப்படி இல்லைனா ஹேஷ் வேல்யூ எரர் வரும். இப்போ பாருங்கள், இங்கே நான் ஒரு டேட் ஃபார்மேட் இன்புட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். அதாவது இயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் செல்லை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபார்முலா காப்பி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 செல்லுலையும் கரெக்டாக இயர் அப்படிங்கிறத மட்டும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ வந்து இயர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ வந்து ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிற எரர் வருது. லாஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து ஒரு டேட்டு தான். ஆனால் என்னென்னா இது கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு டேட் ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ நமக்கு ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிற எரர் வருது. ஸோ அது என்ன இன்புட் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதே இன்புட் வேல்யூ நம்ம கரெக்டாக அந்த ஃபார்மேட்லேயே கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு டிவிஷன் பை 0 எரர். இது உங்களுக்கே தெரியும். ஒரு நம்பரை நம்ம 0வால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எரர் வரும். இப்போ 350 டோட்டல் மார்க்ஸை நான் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் டிவைட் பண்ணுறேன். பண்ணால் உங்களுக்கு டிவிஷன் பை 0 அப்படிங்கிற எரர் வருது. இது இல்லாமல் இப்போ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க, என்ட்ரு பண்ணாமையே விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், அங்கே எதுவுமே இல்லை, ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது.
அங்கே நீங்கள் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு இதே எரர் தான் வரும். இப்போ 350 டிவைட் பை நான் ஒரு ஸ்பேஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுங்க, உங்களுக்கு டிவிஷன் பை 0 அப்படிங்கிற எரர் வரும். ஸோ 0வாலேயோ இல்லை ஸ்பேஸாலேயோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிஷன் பை 0 அப்படிங்கிற எரர் வரும். நெக்ஸ்ட்டு #NA எரர், அதாவது நாட் அவைலபிள் இல்லைனா நோ வேல்யூ அவைலபிள். நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூ நமக்கு இல்லை அப்படின்னா இந்த எரர் வரும். இது எங்கெல்லாம் வரும்னா VLOOKUP, HLOOKUP இல்லை மேட்ச் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது தான் இது வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நேம் வச்சுருக்கேன், ஆல்ரெடி ஒரு டேட்டா வந்து வச்சுருக்கேன். இதில் இந்த நேமோட டெசிக்னேஷனை வந்து நான் VLOOKUP போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ VLOOKUP யூஸ் பண்ணுறேன். VLOOKUP ஃபார்முலாலாம் உங்களுக்கு கிளியராக தெரில அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக மட்டும் சொல்கிறேன். VLOOKUPல இந்த லுக்கப் வேல்யூ வந்து இப்போ இந்த நேமை வந்து இந்த டேபிளில் நான் சர்ச் பண்ணுறேன். கமா, அதாவது செகண்ட் காலம் தான் எனக்கு வேணும், டெசிக்னேஷன் தான் வேணும். ஸோ கமா 2, 0 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு NA அப்படின்னு வருது. ஏன்னா உங்களுக்கு இந்த சரோ அப்படிங்கிற நேம் வந்து இந்த நேமில் வந்து கிடையாது, இங்கே நேம் லிஸ்ட்டில் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு #NA அப்படிங்கிற எரர் வருது. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த ஐடி நம்பரை வச்சு டெசிக்னேஷன் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே எனக்கு 125 அப்படிங்கிற ஐடி நம்பர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், VLOOKUP யூஸ் பண்ணுறேன். லுக்கப் வேல்யூ வந்து இந்த ஐடி நம்பர். ஸோ அதோட டெசிக்னேஷன் எனக்கு வேணும். ஸோ கமா 3, 0. இங்கேயும் #NA அப்படிங்கிற எரர் தான் வருது. ஏன் அப்படின்னா இங்கே 125 அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் எனக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. அதே இங்கே 125 அப்படிங்கிறது எனக்கு நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா டைப் வந்து வெவ்வேறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து VLOOKUPஓ இல்லை HLOOKUPஓ வந்து மேட்ச் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு #NA அப்படிங்கிற எரர் வருது. ஓகே, இப்போது இந்த நேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஒரு நேமாக சேஞ்ச் பண்ணி VLOOKUP வந்து யூஸ் பண்ணுறேன். லுக்கப் வேல்யூ கமா டேபிள் செலக்ட் பண்ணிட்டேன், கமா 2, 0. இப்போ பாருங்கள் உங்களுக்கு #NA அப்படிங்கிற எரர் தான் வருது. நீங்கள் இப்போ பார்க்கலாம், இந்த நேம் வந்து இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஆனால் ஏன் எரர் வருது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லையோ இல்லை பேக்லையோ ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் பண்ணாது. இங்கே பாருங்கள், இங்கே இன்புட்டில் இந்த நேமில் ஸ்வாதி அப்படிங்கிற நேமுக்கு அப்புறம் 2 ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்பேஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மேட்ச் பண்ணாது. ஸோ அதனால் நாட் அவைலபிள் அப்படிங்கிற எரர் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வேல்யூவே அவைலபிளாக இல்லை அப்படின்னா இந்த எரர் வரலாம். இல்லை டேட்டா டைப் ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எரர் வரலாம். இல்லை ஸ்பேஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு எரர் வரலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு #null எரர். இது அவ்வளோவா வந்து மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். செல் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணும்போது செல் ரெஃபரன்ஸை கரெக்டாக பிரிக்கலை அப்படின்னா இந்த எரர் வரும். அதாவது இப்போ பாருங்கள், இப்போ இந்த சேல்ஸை வந்து நான் சம் பண்ணுறேன். J4 + J5 + J6 கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கொடுக்காம நான் J7 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நல் எரர் வரும். இப்போ பாருங்கள் #null அப்படிங்கிற எரர் வருது. இப்போ J6க்கும் J7க்கும் இடையில எனக்கு ஒரு ஆப்ரேட்டர், அதாவது ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் வந்து வேணும். அதை போடாமல் இருக்கிறதுனால செல் ரெஃபரன்ஸுக்கு இடையில நான் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாதனால எனக்கு #null எரர் வருது. இது ப்ளஸ் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. இப்போ நம்ம கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கன்கார்டினேட்னு கொடுத்துட்டு 2 டெக்ஸ்ட்டுக்கும் இடையில நம்ம கமா கொடுக்கணும். அப்படி கொடுக்காம கமாவே கொடுக்காம நான் ஸ்பேஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு #null எரர் வரும். ஸோ 2 ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணும்போது அது நடுவில் உள்ள ஆப்ரேட்டரை நம்ம கரெக்டாக கொடுக்காம இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு #null எரர் வரும். இந்த மாதிரி செல் ரெஃபரன்ஸை நம்ம ப்ராப்பராக பிரிக்காததுனால இன்னொரு ப்ராப்ளம் கூட இருக்குது. இப்போது J4க்கும் J5க்கும் எனக்கு எதுவுமே காமன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது #null அப்படிங்கிற எரர் வந்துடும். இப்போ பாருங்கள், இதே நான் ஒரு சம் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 500, 1000 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கமா கொடுத்து நெக்ஸ்ட் ரேஞ்சு செலக்ட் பண்ணணும். ஸோ நான் அப்படி கமா கொடுக்காம இப்போ பாருங்கள் 1000லேருந்து 230 அந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது J4, J5 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு J5, J6 செலக்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் நான் கமா கொடுக்காம இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தா இங்கே பாருங்கள் உங்களுக்கு எரரும் வராது. ஆனால் என்ன வேல்யூ கொடுக்குதுன்னா இது ரெண்டுக்கும் காமனாக எந்த செல் இருக்கோ அதோட வேல்யூவை கொடுத்துரும். இங்கே பாருங்கள் J4லேருந்து J5, J5லேருந்து J6. ஸோ காமனாக என்ன இருக்குன்னா J5 இருக்குது. இங்கே J5ஓட வேல்யூ என்னென்னா 1000. ஸோ 1000 அப்படிங்கிற வேல்யூவை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் வந்து இதுவும் ஒரு எரர் தான். ஆனால் உங்களுக்கு எந்த எரருமே காமிக்காது. பட் நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ காமனாக செல் ரெஃபரன்சஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு #null எரர் வரும். நெக்ஸ்ட்டு #number எரர். இந்த எரர் எப்போ வரும்னா நம்மளோட ஃபங்க்ஷனில் நம்மளோட ஆர்குமெண்ட் வந்து இன்வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எரர் வரும். இப்போ பாருங்கள் இங்கே நம்பர்ஸ் இருக்குது, இதோட ஸ்கொயர் ரூட் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன்.
கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லாக ஃபார்முலா காப்பி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக உங்களுக்கு ஹேஷ் நம்பர் அப்படிங்கிற எரர் வருது. ஏன் அப்படின்னா இங்கே உள்ளது நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் நம்பருக்கு நம்மளால் ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால உங்களுக்கு ஹேஷ் நம்பர் அப்படிங்கிற எரர் வரும். உங்களோட ஆர்குமெண்ட் வந்து வேலிடாக இல்லை அப்படின்னா ஹேஷ் நம்பர் எரர் வரும். இன்னொரு இடத்துல எங்கே வரும் அப்படின்னா, நமக்கு செல்லில் கிடைக்கிற வேல்யூ வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது இல்லை ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா இந்த எரர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஈக்குவல் டு 235 பவர் 1000 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன், 10,000 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேஷ் நம்பர் அப்படிங்கிற எரர் வரும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர், அதாவது வேலிட் நம்பரே கிடையாது, எக்ஸலோட வேலிட் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த எரர் வந்து ஹேஷ் நம்பர் அப்படிங்கிற எரர் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் ரெஃபரன்ஸ் எரர். இந்த எரர் வந்து நீங்கள் மிஸ்டேக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸலே வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜில் வந்து சொல்லும். இப்போ பாருங்கள், இந்த டேட்டா வந்து எனக்கு இருக்குது, இதுக்கு வந்து நான் சம் ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். ஈக்குவல் கொடுத்து சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இப்போ நான் இதுலேருந்து C13லேருந்து C17 வரையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். C17ல் தான் நான் ஃபார்முலாவே போடுறேன். C17ங்கிற செல்லையும் நான் ரேஞ்சில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா சர்க்குலர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற எரர் வருது. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே C16 அப்படின்னு போட்டேன்னா உங்களுக்கு டோட்டல் வந்து கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஹேஷ் ரெஃபரன்ஸ் எரர். இந்த எரர் எங்கே வரும் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு ஃபார்முலா போடும்போது செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். இங்கே பாருங்கள், C13 C14 இந்த மாதிரி செல் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணி நான் சம் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டேட்டாவை நான் தெரியாமல் வந்து டெலிட் பண்ணிட்டேன், இந்த ரோவையோ இல்லை காலமையோ டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஹேஷ் ரெஃபரன்ஸ் எரர் வரும். இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் மைனஸ் ஷார்ட்கட்டை கொடுத்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஹேஷ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற எரர் வருது. ஸோ செல்லை வந்து நீங்கள் டெலிட் பண்ணும்போதோ இல்லை இன்சர்ட் பண்ணும்போதோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் மற்ற எரர்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கூட எரர் அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கொஞ்சம் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் ஹேஷ் ரெஃபரன்ஸ் எரர் வந்து நீங்கள் இப்போ லிங்க் பண்ணி நிறைய ஃபார்முலாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து அந்த எரர் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கவனமாக போடணும். ஸோ ஓகே, இப்போ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வருது, இது எனக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணும், அது என்ன எரர்னே தெரில, எப்படி ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்னா இங்கே சைடில் பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் வந்து ஒரு அலர்ட் சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹெல்ப் ஆன் திஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் அது என்ன எரர், என்ன பண்ணால் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் எரர்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுலேயே இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஷோ கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கூட ஒவ்வொரு ஸ்டெப்பாக செக் பண்ணி எங்கே வந்து இந்த எரர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே எவாலுவேட் கொடுத்து எங்கே வந்து இந்த எரர் வந்திருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸல் எரர்ஸ் அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.